சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுல நமக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாள், ஒரு கொண்டாட்டமான நாள், மகிழ்ச்சியான நாள். எப்படா இந்த பண்டிகை வரும்? எப்படா இந்த திருவிழா வரும்? எப்படா இந்த விரத நாள் வரும்? அப்படின்னு பலரும் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு சில விரத நாட்கள்ல சிவபெருமானுக்கு உரிய ஒரு அற்புதமான விரத நாள் அப்படின்னா அது சிவராத்திரி. இப்ப அம்பாளுக்கு எப்படி நவராத்திரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம்? முருகப்பெருமானுக்கு எப்படி கந்த சஷ்டியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம்? விநாயகருக்கு எப்படி விநாயகர் சதுர்த்தி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அது மாதிரி இந்த சிவராத்திரி அப்படிங்கிற விரதத்தை எல்லா பக்தர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான வழிபாட்டுக்குரிய நாள். இதுல வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது சிவராத்திரி அன்றைக்கு சிவன் கோயில்ல மட்டும்தான் வழிபடுறாங்க அல்லது சிவாலயத்துல போய் ராத்திரி அபிஷேக ஆராதனை மட்டும்தான் வழிபாடுகள் இருக்கு அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பல்வேறு வகையில இந்த சிவராத்திரி அன்று பல வழிபாடுகள் எல்லா இடங்களிலேயும் செய்யப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பல பேரு சிவராத்திரி அன்னைக்கு அவங்கவங்க சொந்த ஊருக்கு போயிருவாங்க. குலதெய்வம் கோயில்ல போய் வழிபாடு செய்றது. இது சிவராத்திரி அன்றே நடைபெறக்கூடிய ஒரு அதிவிசேஷமான வழிபாடு. ஒரு கிராமத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு 365 நாளும் யாருமே வரமாட்டாங்கன்னா கூட, ஒரு நாள் மட்டும் அந்த கோயில் விசேஷமா ஜெகஜோதியா ஜொலிக்கும். அது என்னைக்கு அப்படின்னா, சிவராத்திரி அன்னைக்கு தான். அந்த கோயில வழிபடக்கூடியவர்கள் எந்த நாட்டுல இருந்தாலும் அவங்க அங்கிருந்து கிளம்பி போய் அந்த ஒரு நாள் அன்னைக்கு அந்த சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாத்தி அபிஷேக ஆராதனை பண்ணி வழிபாடுகள் பண்ணி அந்த தெய்வத்தை எப்படி கும்பிடணுமோ அப்படி கும்பிட்டு வருவாங்க. இப்படி குல தெய்வ வழிபாட்டுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த நாள் எது அப்படின்னா சிவராத்திரி. ஏன்னா ஒரு ஆண்டு முழுக்க அந்த இறைவனை வழிபட தவறினாலும் சிவராத்திரி அன்று ஒரு நாளாவது பூஜை செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொன்னதுனால நீங்க சிவராத்திரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமத்திலிருந்து மக்கள், நகரங்கள்ல இருந்து மக்கள் இது மாதிரி அவங்க உங்க குலதெய்வத்தை தேடி ஓடி வழிபடுறது அப்படிங்கிறது